பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான அதிகாலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. இந்த காலையிலும் புதிய கிருபை, புதிய சந்தோஷம் தந்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. நம்முடைய தியானத்திற்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46வது அதிகாரம் 4வது வசனம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். ஆண்டவர் நம்மை ஏந்துவார், சுமப்பார். முதிர் வயது ரொம்ப முக்கியமானது. எல்லா மனுஷரும் முதிர் வயது ஆகும்போது அவர்களுக்கு அதிக ஞானம் வருகிறது, அதிக சரீரத்தில் அதிக பிரச்சனைகளும் வருகிறது. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தால் அதற்கு மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி மனுஷ வாழ்க்கை காணப்படுகிறது என்று பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன். நரை வயது மட்டும் நான் உன்னை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனி மேலும் ஏந்துவேன், நான் சுமப்பேன். நம் தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் நம்மை தாங்கி சுமந்து வந்திருக்கிறார். முதிர் வயது வரைக்கும், நரைமயிர் உள்ளவனாகும் வரைக்கும் பாருங்க, ஆண்டவர் அப்படியே செய்து வந்திருக்கிறார். இனி மேலும் செய்வேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று நம்முடைய ஆண்டவர் நமக்கு இவ்வளவு அஷூரன்ஸ் கொடுக்கிறார். யார் இப்படி கொடுக்க முடியும்? ஆனால் நம்முடைய கர்த்தரால் கூட அவர் செய்கிறார். அவர் அவருடைய பிள்ளைகளை தாங்குகிறார். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 31ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். நரைமயிர் ஒரு பெரிய கிரீடம், மகிமையான கிரீடம் என்று பார்க்க. சிலர் அதுக்கு டையெல்லாம் அடித்து அதை நரமயிர் தெரியாம என்ன செய்யறாங்க, வாலிபன் போல தங்களை காட்டிக் கொள்ளுகிறார்கள். அதனால் அப்படி அல்ல. இதெல்லாம் ஒரு ஹியூமன் லைஃப்ல நேச்சுரலா நடக்கக்கூடியது. அப்போ வி ஹவ் டு என்ஜாய் ஆஸ் இட் இஸ். அது போக அப்படியே வைத்து நாம் அதில் சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டும். சங்கீதம் 71:18 படிக்கிறோம், இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தை நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடுகிறாக. முதிர் வயதும் நரை மயிர் உள்ளவனாகும் வரைக்கும் ஆண்டவரே, நீர் என்னை கைவிடக்கூடாது என்று தாவீது கேட்கிறான். ஆம் அன்பானவர்களே, இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில நாமும் கூட கர்த்தரிடத்துல கேட்போம். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய வாழ்நாளெல்லாம் நம்மோடு இருப்பார். நம்மை தாங்குவார், சுமப்பார், ஏந்துவார், தப்புவிப்பார். அவருக்கே உண்மையாய் இருப்போம், அவரை சேவிப்போம். அவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ளவரே, நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்களை தாயின் கர்ப்பத்துல ஏந்தினவர். தாயின் கர்ப்பத்துல உருவாகும் முன்னே எங்களை சுமந்தவர், எங்களை ஏந்தினவர். நரைமயிரும் ஆண்டவரே ஆகும் வரைக்கும் அப்படி செய்து வந்திருக்கிறேன். இன்னும் எங்களை ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். எவ்வளவு மகிமையான வார்த்தைகளை எங்களுக்கு தந்து எங்களை தைரியப்படுத்துகிறேன் ஆண்டவரே. நீர் இருக்கும்போது எங்களுக்கு பயம் இல்லை ஆண்டவரே. நீர் எங்களை விசாரிக்கும் போது ஆண்டவரே நாங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறோம். இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு அருள் செய்யும். குறிப்பாக வயோதிபர்களையும் தாங்கும், முதிர் வயது உள்ளவர்களை தாங்கும். கர்த்தர் பலப்படுத்தும், ஆசீர்வதி, வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.